இன்றைய இறைவார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புதுளிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அசிபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆமேன். கர்த்தர் சிறியவனை புழுவிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவளை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவை பூக்கரிசத்தின் மேல் வைத்தார். அந்நாள் தமது ஜெபத்தில் கர்த்தரை துதித்து பாடிய பாடலின் ஒரு பகுதி இதுவாகும். தாழ்மை உள்ளவளை கர்த்தர் உயர்த்துகிறார். சமூகத்தால் கைவிடப்பட்ட திக்கற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு எளியவர்களையும் அவர் கைவிடுவதில்லை. அவர்களை புழுவிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கிவிடுகிறார். சாதாரண நிலைமையில் உள்ளவர்களுக்கு பிரபுக்களோடு இணையாக உட்கார செய்கிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் அளவுக்கு அவளை உயர்த்துகிறார். அவர் அப்படி செய்ய ஆகும். இந்த உலகமும் பூமியின் அஸ்திவாரங்களும் கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்பவரும் அவரே. தாழ்ந்த சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு அவர் உதவி செய்து அவளை உயர்த்துகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் மனிதனால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை உயர்த்துகிறார். நம்முடைய தாழ்மையை மாற்றி நம்முடைய வறுமையை நீக்கி நம்மை தரைகளோடு அமரச் செய்வார். ஏனென்றால் சர்வமும் அவருடைய கருத்தில் தான் இருக்கிறது. இன்று நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி ராஜாக்களோடு உட்கார செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்வதை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். தேச தலைவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. பொருளாதார சூழ்நிலைகளை சரி செய்து எல்லா மக்களுக்கும் எல்லாம் சதிசமாக கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் ஸ்கூல் திறக்குது. ஸ்கூலுக்கு போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியங்கப்பா. அவளுடைய பொருளாதார தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. நல்லா படிக்க ஞானத்தையும் புத்தியும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். இரத்த கோடைகளை மூடி மீது பாதுகாத்துடுங்கப்பா. நான் வேலையாளருக்கு நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. யார் யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ நோக்கி பார்க்கும்போது கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பின் வசனத்தின்படி இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.